இந்த வார்த்தையில ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இறை கருணையை நீங்க உள்வாங்கணும் சகோதரர்களே. எங்களை நீ முஸ்லிம்களாக ஆக்கு, எங்களுடைய சமூகத்தை நீ முஸ்லிம்களாக ஆக்கு, மாற்றார்களாக ஒருபோதும் ஆக்கிடாத, இறை துரோகிகளாக ஒருபோதும் ஆக்கிடாத அப்படின்னு ஒரு காபாவுக்கு முன்னாடி ஒரு தாயும் ஒரு தந்தையும் தனையனும் கேட்ட துவா. அந்த துவாவுடைய வீரியம் அதுக்கடுத்து பாருங்க, அரினா மனாசிக்கனா, எங்களுக்கு எங்களுடைய பாதைகளை தெளிவுபடுத்து, முட்டி மோதி சிக்கல்ல போய் நாங்கள் மாட்டிடக்கூடாது. இப்ப நமக்கு என்ன பாதை? ஹஜ்ஜுடைய பாதை, உம்ராவுடைய பாதை. அதற்குண்டான செல்வம், பொருளாதார பரக்கத், அதற்குண்டான வழிவாசல்கள், அது சம்பந்தப்பட்ட ஞானங்கள், அதையெல்லாம் எங்களுக்கு நீ காட்டு. வத்துபா அலைனா, நான் ஹஜ் செய்வதற்குண்டான தகுதியற்றவனாக இருக்கின்ற பாவியாக இருந்த போதிலும் நீ என்னை கபூலியத் பெற்றவனாக ஆக்கு, என்னை மன்னித்து விடு.